அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும். வணக்கம், நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே இருக்கக்கூடிய மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலில் வழிபாடு செய்வதற்காக மதுரையைச் சேர்ந்த திருமிகு சிவகாமி என்பவர் தன்னுடைய மகளோடு கடந்த வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு செல்கிறார். கோவிலுக்கு போவதற்கு முன்பாக ஒரு ஸ்கேன் சென்டருக்கு அவங்க போயிருக்கிறாங்க. ஸ்கேன் எடுப்பதற்காக தான் அணிந்திருந்த எல்லா தங்க நகைகளையும் கழட்டி ஒரு பேக்கில் வச்சு அதை கார்லையும் வச்சிருக்கிறாங்க. கோவிலுக்குள்ளே போகும்போது இவர் முதியவர் என்பதால் உள்ளே நடப்பதற்கு சிரமமாக இருக்குங்கிறதுனால கோவில் காவலாளி திரு அஜித்குமாரை அழைத்து வீல் சேரை எடுத்துகிட்டு வருவதற்காக சொல்கிறாங்க. அவரும் வீல் சேரை எடுத்துகிட்டு வராரு. அப்போது அங்கே கூட்டமாக இருந்ததுனால காரை பார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காரோட கீயை அந்த அஜித்குமார்கிட்ட கொடுக்குறாங்க. அவருக்கு கார் ஓட்ட தெரியாததுங்கிறதுனால அங்கே இருந்த தன்னுடைய நண்பர் ஒருவரை அழைத்து இந்த காரை பார்க் செய்வதற்காக கீயை வாங்கிட்டு போகிறாரு. சிவகாமி குடும்பத்தார் வழிபாடு செய்வதற்காக கோவிலுக்குள்ளே போயிடுறாங்க. இந்த காரை பார்க் செஞ்சுட்டு 1 மணி நேரம் கழித்து அஜித்குமாருங்கிறவர் சிவகாமி கிட்ட போய் இந்த கார் சாவியை கொடுக்கும்போது ஏன் 1 மணி நேரம் கார் சாவியை தரலை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அவர் கூட்டமாக இருந்ததுனால கார் சாவியை தருவதற்கு நேரமாகி விட்டது அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்கிறார். அதற்கு பிறகு அவங்க காருக்குள்ளே போய் பார்க்கிற போது ஸ்கேன் எடுப்பதற்காக கழட்டின அந்த தங்க நகை வச்சிருந்த அந்த பேக் காணலை அப்படின்னு தெரிய வருது. அவங்க உடனே போய் கோவில் நிர்வாகத்திட்ட புகார் கொடுக்குறாங்க. ஈஓ ஆஃபீஸ்கிட்ட புகார் கொடுக்குறாங்க. அவங்க விசாரித்த பிறகு காவல்துறைக்கு புகார் கொடுக்குறாங்க. மாவட்டத்துடைய உயர் காவல்துறை அதிகாரியுடைய அறிவுறுத்தல் பேரில் தனிப்படை போலீஸார் அஜித்குமாரை அழைத்து விசாரிக்கிறாங்க. அவர் நான் நகையை திருடலை அப்படின்னு சொல்கிறாரு. அவரோடு சேர்ந்து 4 பேரை அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் ஒரு பள்ளி மைதானம், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஆற்றங்கரை ஓரம், இந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்க வந்து அந்த 4 பேரையும் வைத்து விசாரித்திருக்கிறார்கள். ஆனால் இவங்க கடைசி வரைக்கும் ஒத்துக்கொள்ளலைங்கிறதுனால அஜித்குமாருடைய தம்பி நவீனையும் அழைச்சிட்டு வந்து காவல்துறை விசாரிக்கிறாங்க. விசாரணை ரொம்ப கடுமையாக இருந்ததன் அடிப்படையில் அஜித்குமார் வந்து இறந்து போகிறார். அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் இவருடைய உடலை வந்து அனுமதிக்க முடியாது, பிரேத பரிசோதனைக்குன்னு சொன்னதன் அடிப்படையில் மதுரையில் தனியார் மருத்துவமனைக்கு உடலை எடுத்துகிட்டு போகிறாங்க போலீஸார். ஆனால் அங்கேயும் தனியார் மருத்துவமனையும் அனுமதி மறுத்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு அங்கிருந்த ஊர் மக்கள் தெரிவித்ததன் அடிப்படையில் இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்து தற்போது 6 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இதுதான் செய்தியின் பின்னணி. நேர்பட பேசுவின் பேசுபொருள். 4 ஆண்டுகளில் 25 லாக்அப் மரணங்கள் என சாடி முதல்வர் இதற்கெல்லாம் பொறுப்பேற்கணும் அப்படின்னு அதிமுக சொல்கிறாங்க. ஆனால் காவலரே குற்றம் இழைத்தாலும் தண்டிக்கக்கூடிய அரசு தன்னுடைய அரசு அப்படின்னு முதல்வர் விளக்கம் கொடுக்கிறார். இந்த பின்னணியில் காவல்துறை அத்துமீறல்களுக்கு முறையாகத்தான் முகம் கொடுக்கிறதா திமுக அரசு அப்படிங்கிற தலைப்பில் இன்றைய நேர்பட பேசல நாம் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி பங்கேற்றிருக்கிறார். ஓய்வு பெற்ற எஸ்பி திரு கிருஷ்ணமூர்த்தி இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தில் அனைவருக்கும். திரு கிருஷ்ணமூர்த்தி, நகையை காணலை அப்படின்னு சிவகாமி சொன்னதிலிருந்து அந்த இளைஞர் காவலாளி திரு அஜித்குமார் இறக்கிற வரைக்கும் நடந்த சம்பவங்கள் எதுக்குமே எழுத்துப்பூர்வமான புகாரே இல்லை. புகார் கொடுத்தவர் யார், யாரெல்லாம் விசாரிக்கிறாங்க, காவல் நிலையத்திற்கு உட்பட்ட எஃப்ஐஆர் என்ன, எங்கே வச்சு விசாரிக்கிறாங்க, எந்த தகவலுமே இல்லை. இந்த இளைஞர் உயிரிழந்த பிறகுதான் அனைத்து ஆவணங்களும் தயார் செய்யப்படுகிறது. இவ்வளவு செய்வதற்கும் காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கா? ஒரு உயர் அதிகாரி சொல்றாருன்னா கூட இவ்வளவையும் திரைமறைவில் ஆதாரங்களே இல்லாமல் ஆவணங்களே இல்லாமல் செய்வதற்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கா? இது அதிகாரமே கிடையாது சார். ஆனால் அது ப்ராப்பராக வந்து இன்ட்ராகேட் பண்ணுறதுக்கு வந்து எத்தனையோ விதமான சயின்டிஃபிக் மெத்தட் இருக்குது. அதை வச்சு பண்ணலாம். ஆனால் இப்போது இந்த 3rd டிகிரி மெத்தட் இது மாதிரி அடித்து துன்புறுத்தி தான் காவல்துறையில் வந்து செய்கிறாங்க. அது எத்தனையோ இன்ஸ்பைட் ஆஃப் கிவிங் ஸோ மெனி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உயர் ஆஃபீஸர்ஸ் டிஜிபி லெவலில் எஸ்பி லெவலில் கொடுத்தா கூட இந்த கீழே இருக்கிற சபார்டினேட்டை அதை கேர் பண்ணுறதே கிடையாது. அதனுடைய விளைவு தான் வந்து இது மாதிரி மரணங்கள் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது. இப்போ இதை காவல் நிலைய மரணம்னு நம்ம சொல்கிறோமே தவிர இந்த சம்பந்தப்பட்ட இளைஞரை காவல் நிலையத்திற்கே அவங்க அழைத்துட்டு போவாங்க. அதே மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது. ஆற்றங்கரை ஓரம் அழைச்சிட்டு போயிருக்காங்க, ஆற்றங்கரை வருஷம் போவாங்க. இது மாதிரி பள்ளி மைதானத்திற்கு பின்புறம் சட்டப்படி என்ன சொல்றாங்க, காவல் நிலையத்தை வச்சு விசாரிக்கும் போது வீடியோ எடுக்கணும், கேமரா இருக்கணும், ஸ்டேஷன்ல சிசிடிவி கேமரா இருக்கணும் சொல்லி so many instruction has been given by the
கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க, உயர் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த கீழக்கிற சபார்டினேட்டுங்க அதை பற்றியே கவலைப்படாத, இதை மாதிரி இரஸ்பான்சிபிளாக வந்து கண்டக்டர் லாட்ஜில் எடுத்து வச்சு தனியாக வச்சு விசாரிக்கிறது, போலீஸில் விசாரிச்சா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாவே அவங்க பேரண்ட்ஸுக்கு எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லணும்னு சட்டம் சொல்லுது. 2 நாள் கஸ்டடியில் வச்சிருக்காங்க, ஆனால் யாருக்குமே தெரியாது, எந்த எங்கே வச்சிருக்கான்னு தெரியாது. சரி, எனக்கு தெரிஞ்ச சம்பவம் வந்து ஒருவான் தூக்கின்னு ஆளை போட்டுன்னு போடுவான், இன்னத்துக்காக அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லணும் சட்டத்தில் இடங்குது, சொல்றது கிடையாது. சொல்லாத இவனை 8 மணி வருது. அந்த எனக்கே ஒரு சம்பவம் சொல்கிறாங்க, அந்த ஊரில் ஜனங்க வந்து நம்பரை வச்சு கண்டுபிடிச்சாங்க. நம்பரை வச்சு கண்டுபிடிச்சி அப்புறம் எங்கடா அந்த வண்டி நம்பர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சோன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் அப்புறம் வந்து அதை வீட்டுன்னு வந்தாங்க. அது மாதிரி தான் இன்னும் இந்த கீழக்கிற சபார்டினேட் பண்ணுறாங்களே தவிர ஒரு உரிய சட்டப்படி அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துறாங்களா, ஒரு ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கணும், கேமரா முன்னாடி சிசிடிவி கேமரா முன்னாடி தான் விசாரிக்கணும் அப்படின்றதே சரியாக 3rd டிகிரி மெத்தட்லாம் போகிறாங்க. சயின்டிஃபிக் மெத்தடு இது வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டில் அந்த பிரிட்டிஷ்கார ரிஜிமில் இந்த அதே சிஸ்டம் தான் இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்களே தவிர சயின்டிஃபிக் மெத்தட் விட அதனுடைய விளைவு தான் இது மாதிரி வந்து கஸ்டடியில் டெத் வருதுங்க. அஜித் குமாரை பிளாஸ்டிக் பைப்பு வச்சு அடித்து அந்த துண்டுகள் எல்லாத்தையும் சாக்கு முட்டையில் அள்ளிட்டு போயிருக்கிறாங்க. அவர் உண்மையை சொல்லலை, ஒத்துக்கலைலாம் சொல்லி அவர் தண்ணீர் குடிக்கிறதுக்காக கேட்கிற போது மிளகாய் பொடி கலந்த தண்ணீரை கொடுத்து துன்புறுத்தி இருக்கிறாங்க காவல்துறையினர் அப்படிலாம் இருக்கு. இவ்வளவு 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கெல்லாம் சட்டத்தில் இடம் இருக்கு? சட்டத்தில் இடம் கிடையாது சார். இப்போ அதனால தான் இப்போ சஸ்பெண்ட் ஆகி மாட்டி எத்தனை பேர் வந்து டிஸ்மிஸ் ஆகிருக்காங்களே. என்ன மாதிரி சம்பவத்தை இது மாதிரி ஆகி கூட திருந்த மாட்டுறாங்க. சைக்காலஜிலாம் வந்து ட்ரைனிங் செட்டப்பே சரி கிடையாது சார். இந்த லோ லெவல் ஆஃபீஸருக்கு இது மாதிரி சைக்காலஜியெல்லாம் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து அடிக்கடி இன்சர்வீஸ் ட்ரைனிங் அனுப்பிச்சு நிறைய ட்ரைனிங் தரணும். அது மாதிரி பண்ணால் தான் தீர்க்க முடியும். இது வந்து பண்ணது முற்றிலுமே குற்றமான சமாச்சாரம் தான் சார். நகை காணும்னு திருமிகு சிவகாமி புகார் கொடுக்குறாங்க ஈவோ ஆஃபீஸில். அங்கேருந்து காவல்துறைக்கு தகவல் கொடுக்குற போது ஏன் ஒரு எஃப்ஐஆர் அவங்க பதிவு பண்ணலை? நகை காணாமல் போச்சுன்னு புகார்தாரர்கிட்டேருந்து ஒரு புகாரை வாங்கி ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி இவரெல்லாம் விசாரிக்கிறோம் அப்படின்ற ஆவணங்கள் ஏன் தயார் செய்யப்படவே இல்லை? என்ன நோக்கமாக இருக்கும் அதில்? அது ப்ரெஷர் சில என்ன பண்ண உடனே கண்டுபிடிச்சணும். அது ஒரு குற்றம் நடந்தால் உடனே ஒரு டைம் 1 நாள் ஆகலாம், விசாரிக்கிறதுக்கு ஒரு 2 நாள் ஆகலாம். எவ்வளோ இன்ட்ராகேட் பண்ண ஆளை மாறி இன்ட்ராகேட் பண்ணால் எவ்வளோ சயின்டிஃபிக் மெத்தடில் பண்ணால் உடனே அதை கண்டுபிடிச்சுன்ற ஒரு ஆதங்கம், மேல் அதிகாரிகளுடைய ப்ரெஷரு, அதனால் இதை மாதிரி பண்ணுறாங்க நிலைமை உண்டாகும் சார். பிரபு, கண்ணன், சங்கர மணிகண்டன், ராஜா, ஆனந்த் மணிகண்டன் இந்த 6 காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ என்ன பொலிட்டிக்கல் ப்ரெஷர், என்ன பொதுமக்களுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு பண்ணணும், வெறும் சஸ்பென்ஷன் மட்டும் போதாது சொல்றாங்க. போதாது, கொலை வழக்கு பண்ணாதான், பதிவு பண்ணாதான் மற்றவங்களுக்கு, மற்ற அதிகாரிகளுக்கு வந்து இது மாதிரி பண்ண மாட்டாங்க. சட்ட ரீதியாக பண்ணுவோம், சட்டத்துக்கு அகைன்ஸ்டாக வந்து பண்ண மாட்டாங்க. கொலை வழக்கு பண்ணி தான் நடவடிக்கை எடுக்கணும். சாத்தான்குளத்துல தந்தை மகன் இதே மாதிரி அந்த காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு சதிக்கப்பட்டது. அதே மாதிரியான நடவடிக்கை எடுத்தாதான் சார் மற்ற அதிகாரிகள் மற்றவங்களும் திருந்துவாங்க. திரு மணி, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு தமிழ்நாட்டில், காவலரே குற்றம் இழைத்தாலும் தண்டிக்கக்கூடிய அரசாக தன்னுடைய அரசு இருக்குன்னு முதல்வர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். இதை சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் சாத்தான்குளம் சம்பவத்தோடு ஒப்பிடாதீர்கள், அங்கே 2-3 நாட்கள் கழித்து தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டது, இங்கு உடனடியாக காவல்துறை ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க. போதுமான நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட்டிருக்கு, விவகாரம் வெளியே வந்த பிறகு அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க. அவர் இப்போ சார் கிருஷ்ணமூர்த்தி சார் ரொம்ப அழகாக சம்மரைஸ் பண்ணிட்டார். ஈவன் தோ எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அவர் நியாயத்தின் பக்கம் பேசுகிறார். எவ்ரி கஸ்டோடியல் டெத் மஸ்ட் பி ட்ரீட்டட் அஸ் அ மர்டர். இது சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ். எவ்ரி என்கவுண்டர் மட்டும் இல்லை, எவ்ரி கஸ்டோடியல் டெத்துமே வந்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் படி பார்த்தீங்கன்னா மர்டராக தான் நீங்கள் வந்து பார்க்கணும். இதில் நீங்கள் சொன்ன மாதிரி கார்த்திகேயன் ஃபார்மல் கம்ப்ளைண்ட் இல்லை. ஃபார்மல் கம்ப்ளைண்ட் இருந்து நீங்கள் என்கொயரிக்கு அழைச்சிட்டு போய் பண்ணியிருந்தீங்கன்னா கூட தெர் இஸ் சம் லாஜிக். அதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் 2 நாளாக வந்து இல்லீகல் கஸ்டடியில் அப்டக்ட் பண்ணியிருக்கீங்க, அப்டக்ஷன் கேஸும் ஒரு உள்ள கடத்திருக்கீங்க, ஆளை கடத்திருக்கீங்க. 2வது விஷயம் வந்து இப்போ அந்த நபர் வந்து சாருக்கு தெரியும், இப்போ யூஸ்வலி வந்து இந்த மாதிரி போலீஸ் எக்ஸஸ் நடக்கும்போது அவன் ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டராக இருந்தால் கூட பண்ணுவாங்க. அந்த மாதிரியான கேஸ் ரெக்கார்டு இந்த அஜித் குமார் மேலே இல்லை. ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர், எஸ், ஹேபிச்சுவல் அஃபெண்டரோ ஹிஸ்ட்ரி ஷீட்டரோ தொடர்ந்து இந்த மாதிரி திருட்டு வேலைகளில் ஈடுபடுறாங்கன்னா கூட வந்து சம்டைம்ஸ் போலீஸ் வந்து அதீதமான பணிச்சுமைகள் காரணமாக அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அதுக்கு அவர் சொன்ன மாதிரி வந்து இன்றைக்கி இருக்க டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டில் 3rd டிகிரி மெத்தட்ஸ்லாம் தேவைப்படாமலே வந்து செய்ய முடியும்.
இன்னொன்று இதில் கம்ப்ளைனண்ட் யார் என்ன கேட்டிங்கன்னா அவங்களையும் இன்ட்ராகேட் பண்ணணும். இந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணி யூஸ்வலி வந்து 2 நாள் ஒருவரை வந்து ஃபார்மல் கம்ப்ளைண்ட் இல்லாமல் நீங்கள் அழைச்சிட்டு போய் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா வந்து மேலெடுத்து ப்ரெஷர் இல்லாமல் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இது நடக்காது. ஆகவே இது ஒரு தரவு இன்வெஸ்டிகேஷனுக்கு தான் இது போகணும். என்ன கேட்டிங்கன்னா வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இதோட பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட் கவர்மெண்ட் மேலே தான், சீஃப் மினிஸ்டர் மேலே, டிஎம்கே கவர்மெண்ட் மேலே தான் வரும். அதிகாரிகளுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு. காவல்துறைக்கு முதலமைச்சர் தான் தலைவர். 2020 சம்பவத்தோடு இது ஒப்பிட்டு அது கூட இது குறையன்னு சொல்கிறதுலாம் ரொம்ப தவறான வாதம். எவ்ரி டெத் இஸ் அ டெத். ஒரு உயிரை நம்மளால் கொண்டு வர முடியாது எவ்வளோ செலவு பண்ணனாலும். ரெண்டாவது, இந்த மாதிரியான காரியங்கள் வந்து அரசுக்கு கொண்டு வரக்கூடிய அவப்பெயரின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அதிகாரிகள் ரிட்டையர் ஆகிட்டு போயிடுவாங்க. பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட் யாருக்கு? 2020 எடப்பாடி பழனிசாமி அதற்கான விலையை 21 கொடுத்தார். இவங்க நல்ல நேரம் இன்னைக்கு எதிர்கட்சிகளால் இதை வந்து பெரிய அளவில் கொண்டு போக முடியல, அதனால இவங்க வண்டி ஓடுது. இது ரொம்ப ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதாவது இது வந்து காவல்துறைக்கும் அவப்பேறு, சில கருப்பாடுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, ட்ரைனிங் இல்லை. நீங்கள் 1000 காரணம் சொன்னீங்கனாலும் இப்போ 5 ஆண்டுகளில் 4.5 ஆண்டுகளில் 25 காவல்துறை லாக்அப் டெத்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆவரேஜ் ஒரு வருஷத்துக்கு 6 லாக்அப் டெத்துனா இது பெருமை தரக்கூடிய விஷயம் கிடையாது அரசுக்கு. இது வந்து ரிப்போர்ட்டட் கேசஸ். இது காவல் நிலைய மரணம் கூட இல்லை, இது எல்லாமே அதை விட மோசமானது. பொது இடங்கள்லயே பெனிக்ஸ் ஜெயராஜ் கேஸை விட இது மோசம். அதுலயாவது வந்து there was a case, ஒரு ஏதோ சிஎஸ்ஆர் ஏதோ போட்டாங்க, ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் அவங்க அடிச்சதுக்கான இதெல்லாம் இருந்தது. அட்லீஸ்ட் ஒரு சிஸ்டத்துக்குள்ள அது வந்துடுச்சு, போலீஸ்ன்ற சிஸ்டத்துக்குள்ள அது வந்துடுச்சு. இது அது கூட இல்லை. இட்ஸ் லைக் சம் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் எவனையோ கடத்திட்டு போய் அடிக்கிற மாதிரி யூனிஃபார்ம்டு பர்சனால் அடிச்சிருக்காங்கன்னா யார் கண்ட்ரோலில் டிபார்ட்மெண்ட் இருக்குது? இதோட பலனை வந்து இவங்க கண்டிப்பாக எலெக்ஷனில் அனுபவிப்பாங்க. எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன். இது வந்து இந்த எவ்ரி கஸ்டோடியல் டெத் அரசுக்கு கெட்ட பேர், காவல்துறைக்கு கெட்ட பேர். இதோட பலனை ஆளும் கட்சி தான் அனுபவிக்கும். இதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் அவங்க விளையாடுறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் ஆரம்பத்திலே இதுக்கு வந்து என்ன எஸ்ஓபிஸ் நீங்கள் கொடுத்தீங்க? எத்தனை டெத்து நடந்திருக்கு? நீங்கள் இந்த குதிரை ஓட்டுற ஒரு பையனை அடித்தாங்க, உங்களுக்கு தெரியும், மெரினா இஷ்யூவில் முதலமைச்சர் பதவிக்கு வந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்தோடனே அதில் 2 அறிக்கைகள் மாறுபட்ட அறிக்கைகளை கொடுத்தாங்க. அதுவே ஒரு பெரிய சிக்கலாச்சு. தவறான தகவல் அரசுக்கு வந்து சட்டமன்றத்தில் தெரிவித்தது. ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து இங்கே லா அண்ட் ஆர்டரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த கவர்மெண்ட்டோட மிகப்பெரிய பிரச்சனையை நான் பார்ப்பது வந்து எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய அரசியல் கூட கிடையாது, காவல்துறை தான். இவங்களோட பெரிய ப்ராப்ளமாக லா அண்ட் ஆர்டர் தான் வந்துட்டு இருக்குது. நிறைய சிக்கல் இதில் இருக்குது. அவங்க அதை கண்டுக்கிறதாவும் தெரியல. அது இங்கே வந்து நிற்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எலெக்ஷனுக்கு 8 மாதம் முன்னால் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னா இதோட அரசியல் ரீதியிலான தாக்கம், பொலிட்டிக்கல் ஃபாலோட் ரூலிங் பார்ட்டி மேலே தான் இருக்கும். இந்த விவகாரம் வெளியே வந்த பிறகும் 6 காவலர்கள் உடனடியாக பணி நீக்கம், இடைநீக்கம். அது எப்படி சார் பத்தோம் சார்? இப்போ இப்போ இன்னொன்று, அதிகாரப்பூர்வமாக கவர்மெண்ட் கிட்ட இருந்து காவல்துறைக்கு முதலமைச்சர் தான் தலைவர். ஏன் இது வரைக்கும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் இல்லை? சீஃப் மினிஸ்டரோ, ஹோம் செக்ரட்டரியோ, டிஜிபியோ யாருமே ரியாக்ட் பண்ணலையே சார்? இது வந்து கஸ்டோடியல் டெத்துன்னு கூட சொல்ல முடியாது. இது இல்லீகலாக யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய போலீஸ்மேன் அப்டக்ட் பண்ணி ஒருத்தனை கொண்டு இருக்காங்க. தெளிவாக தெரியுது. நீங்கள் சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட்டே இல்லை. வேர் இஸ் தி கம்ப்ளைண்ட்? அப்போ இது என்ன கேஸ்? இது அப்போ என்ன நடக்குது டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே? இந்த மறந்துடாதீங்க, திரும்ப திரும்ப சொன்னால் இதோட பலனை வந்து திமுக தான் அனுபவிக்கும். பிகாஸ் யூ ஆர் இன் ரூலிங் பார்ட்டி. இதில் வந்து தூத்து மேமேன்னு அப்போசிஷன் சொல்கிறது மாதிரி நான் சொல்லலை. இது வழக்கமாக நடக்கிறத விட இது ரொம்ப மோசமாக நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் கண்ணியமாக நடக்கணும், பொதுமக்கள்கிட்ட புகார் தர வரக்கூடியவர்கள்ட்ட அப்படின்னு அறிவுறுத்துறாரு முதல்வர். அவர் சொல்றாரு, கீழே யாருமே கேட்கலையா? இப்போ கஸ்டோடியல் டெத் எங்கே வேணால் நடக்கலாம், எந்த கவர்மெண்ட்டில் வேணால் நடக்கலாம், அதை நான் ஒத்துக்கிறேன். பட் ஒரு நல்ல அரசையும் ஒரு அரசு மக்களுக்கான அரசு அல்ல என்பதையும் எது டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா அதுக்கு பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை தான். கஸ்டோடியல் டெத் எனி கவர்மெண்ட் இட் ஹேப்பன். அக்செப்டன்ஸ் இருக்கணும். ஆமாம், போலீஸ் இஸ் போலீஸ். ஏன்னா வந்து நம்ம போலீஸ் இல்லாமல் வாழ முடியாது. பட் அட் த சேம் டைம் அங்கே தவறுகள் நடக்கும்பொழுது கஸ்டோடியல் டெத் நடக்குது. அது கஸ்டோடியல் டெத்தோட அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே கூட வராமல் இது நடக்குதுன்னு போது எது டிஃபரன்ஷியேட் பண்ணும் ஒரு கவர்மெண்ட்டையும் இன்னொரு கவர்மெண்ட்டையும்னா நீங்கள் அதுக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்திகே, நான் தெளிவாக சொல்கிறேன், எந்த உள்நோக்கமும் இல்லாமல் சொல்கிறேன், இந்த அரசு உண்மையிலே இதோட பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட்டை இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ண முடியும். எப்படின்னா நீங்களே சிபிஐக்கு இந்த வழக்கை கொடுத்துருங்க. ஏன்னா இப்போ வந்து மாநில அரசோட அனுமதி இல்லாமல் சிபிஐ உள்ள வர முடியாது அன்லெஸ் கோர்ட் ஆர்டர் பண்ணாத வழியா. ஏன்னா ஜெனரல் கன்சென்ட்டை இவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க செந்தில் பாலாஜி கேஸ்க்கு பிறகு. ஸோ இதோட பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். என்ன எலெக்ஷன்ஸ் 8 மாதத்துக்குள்ளே தான் இருக்குதுன்னா நீங்களே மாநில அரசே நீங்கள் வந்து இந்த வழக்கை சிபிஐக்கு கொடுத்துருங்க. மாநில அரசு ஒத்துழைத்ததுன்னா எவ்வளோ பணிச்சுமை இருந்தாலும் சிபிஐ இதை நடத்த முடியும். இது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷராக சொல்கிறேன். இது நான் வந்து
இங்க இருக்கக்கூடிய வேற சிச்சுவேஷன்ஸ் அடிப்படையில் கூட நான் தவறு செய்த காவலர்களை காப்பாற்றும் எண்ணம் அரசுக்கு இல்லைங்கிறத தெரிவிக்கும் நீங்க தெரிவிக்கணும்னா இப்ப நாளைக்கு நீங்க சிபிசிஐடி என்கொயரி கூட ஆர்டர் பண்ணலாம். அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. உங்களுக்கு உண்மையிலேயே இதோட பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும். இப்போ இதை பத்தி விமர்சிக்கிறவங்க வாயை அடைக்கணும்னா ஈஸியாக பண்ண முடியும். நீங்களே சிபிஐ ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுங்க. லெட் இட் பி அன் எக்ஸாம்பிள். தப்பு எவன் பண்ணாலும் சார் சொன்ன மாதிரி யார் பண்ணாலும் அனுபவிக்கட்டும். ஏன்னா இது எவ்வளோ பெரிய காரியம். அது ஒரு உயிரை நீங்கள் எடுத்திருக்கீங்க. அதுவும் ஃபார்மல் கம்ப்ளைண்ட் இல்லாமல் அவனை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகாமல் எவ்வளோ நடந்திருக்கு. ஸோ உண்மையிலேயே அரசுக்கு இதில் ஒரு அக்கறை இருக்குன்னா அவர்களாகவே சிபிஐயிடம் இதை ஒப்படைத்து விடுவது நல்லது. திரு கிருஷ்ணமூர்த்தி, தமிழ்நாடு காவல்துறை இந்த சம்பவத்திலிருந்து தன்னை விலக்கிக்கிட்டு சிபிஐட்ட இந்த வழக்கின் விசாரணையை ஒப்படைப்பது நியாயமான விசாரணை நடந்து குற்றம் இழைத்த காவலர்கள் தண்டிக்கப்படுவதற்கான சூழலை உருவாக்கும்னு திரு மணி நம்புகிறார். அவர் சொல்றது கரெக்டான சமாச்சாரம் சார். ஆமாம், சிபிஐ கிட்ட ஒப்படைக்கலாம் சார். ஒப்படைச்சா அதனுடைய உண்மையான தன்மைன்றதை அறியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை விசாரித்தால் அவ்வளவு நேர்மையாக இந்த விசாரணை நடைபெறாதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு நல்ல உயர் அதிகாரிகள் நல்ல பேர் நேர்மையான அதிகாரி இருக்காங்க சார். இருந்தாலும் வந்து இதை வந்து சிபிஐ கிட்ட ஒரு இன்னும் நியாயமான அதர் ஏஜென்சின்னும் போது கொஞ்சம் நல்லா கரெக்டாக விசாரிப்பாங்க. இன்னும் அவருடைய கருத்து நான் ஒப்புதல் அளிக்கிறேன் சார். ஓகே, திரு செந்தில், அக்செப்டன்ஸ் இருக்கா ஒரு அரசுகிட்ட? ஒரு தவறு நடக்குது, காவல்துறை இந்த தவறை செய்யறாங்கன்னா அதற்கு உடனடியாக பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய தன்மை அரசுகிட்ட இருக்காங்கிறதா முதல் கேள்வி. எஸ், பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அஃப்கோர்ஸ் முதல்ல இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. காவல்துறையுடைய இந்த ப்ரூட்டல் அட்ராசிட்டி, அது டிஎம்கே ஏடிஎம்கே எந்த ஆட்சியாக இருக்கட்டும், அதை தாண்டி நண்பர் மணி சொன்னது போல், காவல்துறை அதிகாரி கிருஷ்ணமூர்த்தி சொன்னது போல் நான் இதை மிக வன்மையாக கண்டிக்கிறேன். இனிமேல் நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அல்லது இழப்பீடு கொடுக்கலாம், அரசு வேலை கொடுக்கலாம், அதெல்லாம் ஒரு உயிரை வந்து திருப்பி கொண்டு வராது. அது 100 விழுக்காடு அந்த வாரத்தில் நான் உடன்படுறேன். 2-3 விடயங்களாக நம்ம இதை பிரித்து பேசலாம்னு நினைக்கிறேன். ஒன்று, கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ். கவர்மெண்ட் வரும் போகும். நேற்று எடப்பாடி, இன்னைக்கு ஸ்டாலின், அது வேற. ஆனால் காவல்துறையில் இது தொடருதான்னா நண்பர் மணி சொன்ன மாதிரி எஸ், இது தொடருது. அப்போ போலீஸ் ரிஃபார்ம்ஸை பற்றி நம்ம எப்போ பேச போகிறோம்? அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அது வருமுன் காப்பதற்கான தீர்வு. இது போலீஸ் ரிஃபார்ம்ஸ், காவல்துறையில் பணியாளர்கள் பற்றாக்குறை, அவர்களுக்கான ஸ்ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் வந்து இது யார் ஆட்சியில் இருந்தாலும் சேர்த்து சொல்கிறேன், இதெல்லாம் பேச வேண்டிய தருணம். அட்லீஸ்ட் இந்த ஆட்சியாவது அதை பேசி அதை சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இது ஒன்று. 2வது, குற்றம் நடந்த பிறகு எடுக்கப்படும் நடவடிக்கைகள். ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் வழக்கு விமர்சனத்திற்கு கடுமையாக உள்ளாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்பது குற்றம் மட்டுமே காரணம் அல்ல, குற்றத்தை நியாயப்படுத்துவதற்கு அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முயற்சி செய்தார் என்பதுதான் அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. காரணம், அன்னைக்கு வந்து கொரோனா காலகட்டம், அவர்கள் மூச்சு திணறலால் இறந்தார்கள் அப்படின்னு அவர் சொன்னார். அது கடும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. அதை சொன்னதோடு இல்லாமல் நீதிமன்றம் சுமோட்டோவாக அந்த வழக்கு எடுக்கிற வரைக்கும் ஆக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மாண்புமை பாரதிதாசன் அவர்கள் அதை விசாரிப்பதற்கு நீதிமன்றத்தால் பணிக்கப்பட்டு அவர் விசாரிக்க செல்கின்ற பொழுது அங்கிருந்த காவலர்கள் அவரையே மிரட்டும் விதமாக பேசினார்கள். அது அவருடைய ரிப்போர்ட். அவர் பேரோட குறிப்பிட்டார், காவலர் பேரோட குறிப்பிட்டு, என் முதுகுக்கு பின்னாடி உன்னால் என்ன முடியுமோ கிழிக்க முடியுமோ கிழிச்சுக்கடா, உன்னால் ஒன்றும் கிழிக்க முடியாதுடா என்று ஒருமையில் திட்டினார்கள்லாம் அவர் எழுதார். சிசிடிவி ஆதாரங்கள் அளிக்கப்பட்டதெல்லாம் எழுதுறாரு. ஸோ இவ்வளவு நடந்த பிறகும் அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அரசு அதை எவ்வாறு கையாண்டது என்றதிலிருந்து ஒரு விமர்சனம் எழுந்துச்சு. அகைன் நான் சொல்றேன், ஒரு தவறுக்கு இன்னொரு தவறை ஒப்பிட்டு நியாயப்படுத்துவதில் என்னுடைய நோக்கம். பட் விமர்சனத்திற்கான காரணங்கள் இங்க கூடுதலான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டுமா என்றால் நிஜமா அது எடுக்கணும். அதுல என்ன நடவடிக்கை எல்லாம் இவங்க பரிந்துரைக்கிறாங்களோ அதுல எல்லாம் எனக்கும் மாற்றுக்கிறது. அடிப்படையில் என்னன்னா செந்தில், சாத்தான்குளம் சம்பவம் ஒரு காவல் நிலையத்தில் நடந்த கொடுமையின் உச்சகட்டமாக இந்த மரணம் நிகழுது. நீங்க திருபுவனம் சம்பவம் வந்து சிஸ்டத்துக்குள்ளேயே வரல. இல்ல, அதுல 2 சிஎஸ்ஆரே போடல அப்படின்னு நண்பர் சொன்னாரு. அதுல மட்டும் நான் மாறுபடுறேன். சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க. நான் சிஎஸ்ஆர் நம்பரோட சொல்றேன். சிஎஸ்ஆர் நம்பர் 832/2025. ரைட், ஓகே. இறந்ததுக்கு 27/6/2025 2:30 வந்து இதை போட்டிருக்கிறாங்க. ரைட்டுங்களா? இது சிஎஸ்ஆர் நம்பரு. அப்புறம் நீங்க வழக்கு வந்து எந்த பிரிவின் கீழ் பதிவு பண்ணப்பட்டிருக்குது அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க. வழக்கு வந்து பொதுவாக கஸ்டோடியல் டெத்து என்ன பிரிவின் கீழ் வழக்கு பதிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறதா, அதன் கீழே வந்து வழக்கையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து இன்னைக்கு வந்து அது பிஎன்எஸ் சட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஸோ அதன் கீழே வந்து வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தட் மீன்ஸ் சஸ்பீசியஸ் டெத் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் எக்ஸாக்டாக கூட உங்களுக்கு வந்து 196(2A)
ஸோ இதுதான் வந்து பிஎன்எஸ்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை தாண்டி கூடுதல் பிரிவுகள் போடப்பட வேண்டும் என்றால் என்னை விட முன்னாள் எஸ்பி இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி சார், அவர் தான் அதை இந்த பிரிவை தாண்டி இன்னும் சில பிரிவுகள் ஆட் பண்ணுமாங்கிறத அவர் சொன்னார்னா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒன்று, ஸோ சிஎஸ்ஆர் போட்டிருக்கிறாங்க. பட் நீங்கள் சொன்ன ஒரு கருத்து உண்மை, மணி சொன்ன ஒரு கருத்து உண்மை. காவல் நிலையத்திற்குள் இல்லாமல் அவங்கள வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கடத்தப்பட்ட மாதிரி களம்னு ஒரு கிரவுண்ட் கடத்தப்பட்ட மாதிரி தான். அது சரியான மடப்புறம் விளக்குன்னு ஒரு மாணவர் விடுதி பின்பாக விசாரிச்சிருக்கேன். எஸ், அது நான் திருப்பி அதான் சொல்றேன். இது ப்ரூட்டல் மர்டர் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த ப்ரூட்டல் மர்டரை கண்டிக்க வேண்டியது அவசியம். ஆனால் அந்த கண்டனத்திற்குள் ஃபேக்கா சில நியூஸை ஆட் பண்ணி அரசுக்கு எதிராக கொண்டு போனீங்கன்னா அது இறந்தவருக்கும் செய்யற துரோகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஒரு ஃபேக் கார்டு வைரல் ஆச்சு. முதலமைச்சர் வந்து இவங்க மூச்சடைச்சு இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு கார்டை வைரல் பண்றாங்க. அப்போ நோக்கம் வந்து பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி கேட்பதா அல்லது ஆட்சியின் மீது அவதூறை இறைப்பதா அப்படிங்கிறது. அப்போ இதை நம்பி கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒருத்தரே பேசுறாரு, முதலமைச்சர் இப்படி சொன்னதை நான் ஏத்துக்க மாட்டோங்கிற அளவுக்கு இது போகுது. மறுப்பு தெரிவிச்சிட்டார். அஃப்கோர்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஃபேக் நியூஸ் இந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி மயமான தருணத்துல வரக்கூடிய ஒவ்வொன்றையுமே நம்ம வந்து என்ன செய்வோம், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கோபம் வரும். பாருங்க, என்னங்க முதலமைச்சர் இப்படி சொல்லிட்டாரா அப்படின்னு நமக்கே கோவம் வரும். ஸோ அந்த மாதிரியான தருணத்தில் இதை பயன்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரான ஒன்று. இன்னொன்று, 4 ஆண்டுகளில் 25 காவல்துறை மரணங்கள் அப்படிங்கிறது, காவல் நிலைய மரணங்கள் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் நான் அதை முற்றிலுமா மறுக்கிறதா ஏற்றுக்கிறதாங்கிறதுக்குள்ள வரேன். பட் என்ன டேட்டாவின் அடிப்படையில் அதை எதிர்க்கட்சிகள் சொன்னாங்கன்னு தெரியல. நான் வந்து என்சிஆர்பியோட டேட்டா, நாடாளுமன்றத்தில் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் கஸ்டோடியல் டெத்தை பற்றி ஒரு கேள்வி எழுப்புறார். அதுக்கு கொடுக்கப்பட்ட டேட்டால இருந்து தமிழ்நாட்டில் நான் அகைன் கம்பேர் பண்ணுறதுக்காக சொல்ல, நான் ஒரு விஷயத்தை அணுகின்ற பொழுது மிக சரியாகவே அணுகி கண்டிப்போங்கிறதுக்காக சொல்கிறேன். 2018-19 11 கஸ்டோடியல் டெத், 19-20 12, 20-21 2, 21-22 4, 22-23 7 இது வரைக்கும் உண்டான ரிப்போர்ட் தான் என்சிஆர்பியில் இருக்குது. நீங்கள் வந்து கடந்த அஇஅதிமுக 10 ஆண்டு கால ஆட்சியில் 88 கஸ்டோடியல் டெத்தும் இப்போ வந்து 11 கஸ்டோடியல் டெத்தும் நமக்கு வந்து ரெக்கார்டிக்கலாக வந்து கிடைத்திருக்கக்கூடிய தரவுகள். ஸோ இப்போ இந்த அடிப்படையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதை தவிர்ப்பது எப்படிங்கிறத பிரித்து ஒரு வாதம். குற்றம் நடந்த பிறகு அந்த அரசு அதை எவ்வாறு கையாளுகிறது அப்படிங்கிறது இன்னொரு வாதம். நம்ம வெறும் சஸ்பென்ஷனோட நிறுத்திக்கிட்டாங்கல்ல இந்த 6 காவலர்கள். இல்ல நீங்க நான் ஐயா நேரத்தில் அவர் சொல்லிட்டோம், சஸ்பென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்குன்னு ஒன்று இருக்குல்ல, அது இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கொலை வழக்கு பதிவு பண்ணணும். எஸ், அதை நானும் வலியுறுத்துறேன். இந்த பிரிவுகள் இப்ப நான் சொன்ன பிரிவுகள் இல்லாமல், ஐயா இது கொலை வழக்குல வருமா? இப்ப நான் சொன்ன பிரிவுகள் எதுல வருதியா? இப்போ சஸ்பிஷியஸ் டெத் போட்டுறாங்க. ஆஃப்டர் தி போஸ்ட்மார்டம் கன்க்ளூஷன் வந்து மர்டர் கேஸா வரலாம். இப்போ போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் நமக்கு இன்னும் வரல, ரைட்? அப்போ போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு அது கொலை வழக்காக மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்போ போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இன்ன வரைக்கும் வரல. ஸோ சஸ்பிஷியஸ் டெத், சந்தேகத்திற்கிடமான முறையில் மரணம்னு போட்டுக்கிறாங்க. 6 பேர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தன்னுடைய விசாரணையை உடனடியாக தொடங்கி இருக்கிறார். எந்த இடத்திலும் இந்த நிமிடம் வரை விருப்பின்றி நான் சொல்றேன், இந்த காவலர்களை பாதுகாப்பதற்கோ அல்லது இதை ஆதரிப்பதற்கோ அரசு அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எதுவும் அரசு தரப்பிலிருந்து வரல. வந்திருந்தால் நானும் அதை சேர்ந்து வீரியமாக கண்டிக்க. 2 விஷயம் தான். அவர் வந்து இறந்து போயிட்டார்னு தெரிஞ்சு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கே 4 மணி நேரம் ஆயிருக்கு. எந்த வாகனத்தில் அவரை அழைச்சிட்டு போனாங்கங்கிற பதிவு இல்லை. அப்புறம் விசாரிப்பதற்காக வந்த நீதிபதியோட வரக்கூடிய 5 நீதிமன்ற ஊழியர்கள் வழக்கமாக வருவாங்க, அவங்க வரல. ஒரே நாளில் அவங்க அனைவருமே விடுமுறை எடுத்தார்களாங்கிற கேள்வி வருது. இது மாதிரி எல்லா இடங்கள்லையுமே அனைத்துமே இந்த ஆதாரம், ஏன்னா 18 இடங்கள்ல உடல்ல காயம் இருக்குன்னு முதற்கட்டமா தகவல்லாம் வெளியே வந்திருக்காதுன்னு உறுதிப்படுத்தப்படல. அப்ப இந்த ஆதாரங்களை வந்து நீத்து போக செய்வதற்கான முயற்சிகளையும் அந்த காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்துச்சுன்னா அதுவும் அகைன் பெரிய கிரைம் தானே. இப்போ மணி சொன்ன ஒரு வாதம் ஏற்புடைய வாதம். நீங்க அந்த புகார்தாரர்களையும் விசாரிக்கணும், இதுல புகார் கொடுத்தவங்களை. ஏன்னா இதுக்கு பின்னாடி வேற ஏதேனும் பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்குதா அல்லது உயரதிகாரியுடைய அழுத்தம் இருக்குதா, இது எல்லாமே சேர்ந்து விசாரிக்கப்படும். நயினா நகேந்திரன் அறிக்கையின்படி தலைமைச் செயலகத்திலிருந்து யாரோ ஒரு உயர் அதிகாரி அந்த காவல்துறைக்கு, மாவட்ட காவல் அதிகாரிக்கு அழுத்தம் கொடுத்து அது மாதிரி விசாரிக்க எல்லா விதமான சந்தேகங்களும் முழுவதுமாக விசாரிக்கப்படணும் அப்படிங்கிறத எனக்கு ஒரு துளி கூட மாற்று கருத்து இல்லை. இதுல வந்து பாஜக சொல்லிச்சு அல்லது அதிமுக சொல்லிச்சுன்னு அதை வந்து புறந்தள்ளுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. முழுவதுமாக இவை அனைத்தும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு விழுக்காடு கூட எனக்கு மாற்று கருத்து இல்லை. சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வாதம் வருகின்ற பொழுது மட்டும் எனக்கு அதில் ஒரு கருத்து இருக்குது. இப்போ நீங்க சாத்தான்குளம் ஜெயராஜ் பினிக்ஸ் வழக்கு சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கு. ஆமா, அது கோர்ட்டுக்கு அப்புறம் கோர்ட் டைரக்ஷன்ல தான் போச்சு. பட் இந்த நிமிடம் வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்கல. அதுல இப்போ அவங்களுடைய குடும்பத்தினர் இப்போ வரைக்கும் கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள். அவங்க கோர்ட்டுக்கு வரும்போது எங்க முன்னாடி அவ்வளவு தைரியமா வந்துட்டு போறாங்க. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா,
ஒரு பொது பார்வையிலிருந்து சிபிஐனா அது ஒரு சகல விதமான அதிகாரங்களும் கொண்ட அமைப்பு, அது உடனடியாக அனைத்தையும் கண்டுபிடித்து தீர்வை தந்துவிடும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்படின்னு பொள்ளாச்சி பாலியல் வழக்க சிபிஐ தான் சிபிஐ தான் விசாரிச்சது. இந்த வழக்கையும் சிபிஐ தான் விசாரிக்கிறாங்க. நம்ம ரெண்டையும் பார்க்குறோம். அண்ணா பல்கலைக்கழக உலகத்தை பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை மாநில காவல்துறை எவ்வளவு விரைவாக விசாரித்து தண்டனை பெற்றுக் கொடுத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ கஸ்டோடியல் டெத்து அப்படிங்கிறதுல ரெண்டு விதமாக நான் திருப்பியும் சொல்கிறேன் கார்த்தி. ஒன்று, காவல்துறையினருக்கான சார் சொன்ன மாதிரி முறையான பயிற்சி, அவர்களுக்கான மன அழுத்தத்திற்கான தீர்வு, குறிப்பாக அந்த என்ன சொல்றது மக்களோட நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்ஸ் உள்ளிட்ட பணியாளர்கள் அவங்கள நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் விசாரணையை எப்படி நடத்துவது என்பது போன்ற பயிற்சி, காவல்துறையில் இருக்கக்கூடிய இன்னமும் பணியில் நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்புவது, இது ஒரு ரிஃபார்ம்ஸ் தனி. குற்றம் நடந்த பிறகு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். அதுல ஒண்ணுக்கு மட்டும் நீங்க விளக்கம் கொடுங்க, நான் திரு சுமந்துட்டு போறேன். இதுல இன்னொரு சந்தேகத்தையும் திரு நயினா நாகேந்திரன் எழுப்பியிருக்கிறாரு. திமுக கொடி கட்டின கார்ல இறந்து போன அஜித்குமார் குடும்பத்தாருக்கிட்ட ஏதோ ஒரு பேரம் பேசப்பட்டு இந்த விவகாரத்தை முடிச்சுக்கலாம் பேச்சுவார்த்தையின் மூலமாக அரசியல். நான் என்ன சொல்றேன், அவர் அதற்கான முயற்சியும் திரைமறைவில் மேற்கொள்ளப்பட்டது. இதுதான் இந்த இடத்த தான் நான் அரசியலா பாக்குறேன். நான் என்ன சொல்றேன், நீங்க போற போக்கில் ஒன்று சொல்றது இருக்குல்ல, இப்ப நீங்க இதுவரைக்கும் நானும் சேர்ந்தே கண்டிக்கிறேன், இது எல்லோரும் சேர்ந்து கண்டிக்க வேண்டிய செய்தி. ஆனா நீங்க அதுக்குள்ள ஒரு அரசியலை கொண்டு வருகின்ற பொழுது நான் என்ன சொல்றேன், நீங்க கேட்டவனால, அந்த கேள்வியை கேட்டவனால நான் சொல்றேன், இல்லை அந்த வாதத்தை கூட வச்சிருக்க மாட்டேன். இவர்களுக்கு ஒரு பார்வை எப்பவுமே இருக்குது, எல்லா விதமான குற்றங்களிலும் ஒரு அரசியல் பார்வை, அது ரொம்ப மலினமான பார்வையா நான் பார்க்கிறேன். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் ரீதியாக அவ என்ன செய்யப்படுறாள், தொல்லைக்குட்படுத்தப்படுகிறாள், வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறாள் என்று வருகின்ற பொழுது ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் அதை கடுமையாக எதிர்த்து நேரடியாக முதலமைச்சரை நோக்கி கேள்வி கேட்டார்கள். வெல்லங்குட், வரவேற்கிறேன், பாராட்டுகள், அதை அப்படித்தான் செய்யணும். ஆனா இப்ப ஐஐடியில் அதே மாதிரி ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டாள். நயினா நாகேந்திரன் காணும், அண்ணாமலையை காணும், எடப்பாடி பழனிசாமியை காணும். நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு குற்றத்தை எப்படி அணுகுறீங்கிறது இருக்குல்ல, இது எல்லா கட்சிக்கும் சேர்த்து சொல்றேன். நீங்க ஒரு இது ஒரு குற்றம் நடக்கின்ற பொழுது இப்ப நீங்க பாருங்க, உடனே திமுக கொடி கட்டினாரு, உங்ககிட்ட என்ன தரவுகள் இருக்குது? அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்திலேயே நீங்க புதிய தலைமுறையில நேரலையில் ஒளிபரப்பு செஞ்சீங்க. அண்ணாமலை அவர்கள் ஒரு நீல இதை கொடுத்தார், வீடியோ, 48 மணி நேரம் டைம் தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்தார். இல்லைன்னா நான் ஆதாரத்தை வெளியிடுவேன் சொல்லி இன்னைக்கு எத்தனை நாள் ஆச்சு? ஆதாரம் வந்துடுச்சா? அப்ப போகிற போக்கில் இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு நரேட்டிவை செட் பண்ணிட்டே போறாங்கல்ல. நான் திருப்பி சொல்றேன், குற்றம் குற்றம், அதில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும், உயர் அதிகாரிகள் தொடர்பில் இருக்கிறார்களா தண்டிக்கப்பட வேண்டும். நயினா நாகேந்திரன் சொன்ன மாதிரி தலைமைச் செயலகத்தில் யாரையும் தொடர்பில் இருக்கிறார்களா தண்டிங்கள். இது எல்லாமே ஏற்புடையது. நீங்க இது இப்ப நான் அகைன் அந்த ஒப்பீட்டுக்கு ஏன் போறேன்னா, நயினா நாகேந்திரன் நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன், இந்தியாவில் மிக அதிகமான கஸ்டோடியல் டெத் எங்க தெரியுமா? 4 ஆண்டுகள்ல மகாராஷ்டிரா, அதை விட அதிகம் குஜராத், 81 கஸ்டோடியல் டெத். இது நான் பார்லிமெண்ட்ல திருமாவளவன் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் கொடுத்த பதில். என்சிஆர்பி ரிப்போர்ட் 2017, 18, 19 குஜராத்தில் 13, அடுத்த ஆண்டு 12, அதுக்கு அடுத்த ஆண்டு 2020, 21 17 கஸ்டோடியல் டெத். அப்புறம் 24, 2021, 22 24, 2022, 23 15, 81 கஸ்டோடியல் டெத் 4 ஆண்டுகள். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு குற்றத்தை கண்டிப்போம், சேர்ந்து கண்டிப்போம், அதற்கான ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை தேடுவோம். இதுல முதலமைச்சரை நோக்கி கேள்வி கேட்போம், ஆட்சியாளர்களை நோக்கி கேள்வி கேட்போம், அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம், இதெல்லாம் வேறு. நீங்க வழக்கம் போல் செய்யக்கூடிய மலினமான அரசியலை எதிர்க்கட்சிகள் இது போன்ற விவகாரங்களில் செய்ய தொடங்கினீர்கள் என்றால் அது நீதி கிடைக்காது, மாறாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்யக்கூடிய துரோகமா தான் அது போகும். திரு மணி, இதுல நிர்வாக ரீதியாக காவல்துறை எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பேசுறதோட சேர்த்து அரசியல் ரீதியாக காழ்ப்புணர்ச்சியோடு இந்த விவகாரம் அணுகப்படுவதாக திரு அப்படிதான் அணுகுவாங்க. இவங்க பெனிக்ஸ் ஜெயராஜ் கேஸ் எப்படி ரொம்ப பெருந்தன்மையா அணுகுனாங்களா? எல்லாரும் செய்யறதுதான். காவல்துறை சீர்திருத்தங்கள் ரிஃபார்ம்ஸ் பத்தி எல்லாம் பேசுவது என்பது அரசை தப்ப வைப்பதற்கான வழி. இந்த நேரத்தில் அது எப்ப வேணா நம்ம பேசலாம். இமீடியட்டா கவர்மெண்ட் என்ன செய்யணும்? பொறுப்பேற்கணும். யார் அட் வாட் லெவல் யூ வில் ஃபிக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்க சொன்ன மாதிரி அவர் சிஎஸ்ஆர் போட்டாங்கன்றாரு, அது எப்போ போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. ப்ராப்பர் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகாமலே 2 நாளா அந்த கொல்லப்பட்ட இளைஞரை அவங்க வெளியில ரெஜிஸ்டர் ஆயிருந்தா காவல் நிலையத்துக்கு ஸ்டேஷன் வச்சு போய் விசாரிக்கிறீங்க. ஸ்டேஷன்ல இல்லாம வெளியில சுத்துறீங்கன்னா அப்ப என்னெல்லாம் நடந்திருக்குது கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கணும். அட் த எண்ட் ஆஃப் த டே கார்த்திகேயன், இது இமீடியட்டா பாக்குறதுன்னா இதோட பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட் யாருக்கு? இவ்வளவு டெத் நடந்திருக்குது. இப்ப நாம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எதிர்க்கட்சி தலைவர் 25 பேர் 24 பேர் இறந்துட்டாங்கன்னா நம்ம பார்லிமெண்ட்ல கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பேசுறோம். ஒரு டெத் இருக்கட்டும், திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு டெத் நடக்கலாமா?
ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு நீங்கள் எதுவுமே டிஃபெண்ட் பண்ண முடியாது. அப்புறம் சம்பவம் நடந்த பிறகு எதிர்க்கட்சிகள் அதை எவ்வளோ தூரம் பாலிடிக்ஸ் பண்ண முடியுமோ பண்ண தான் செய்வாங்க. இன்ஃபேக்ட் இங்கே அது நடக்கல, அதுதான் பிரச்சனையா. திமுக ஒரு மிகச்சிறந்த எதிர்க்கட்சி, அவங்களோட நல்ல நேரம் அவங்களுக்கு எதிர்க்கட்சியே இன்னைக்கு இல்லை. இதை அரசியல் பண்ண வேண்டிய அளவுக்கு ஏடிஎம்கேவால் பண்ண முடியல, அதுதான் இஷ்யூ. ஆகவே அரசியல் பண்ணுறாங்க, மலிவான அரசு, எல்லாரும் அதை தானே பண்ணுறாங்க. மக்களை பாதிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் மேக்ஸிமம் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. அது எலெக்ஷன்ஸ் நெருங்கி இருக்குது. கட்சியை நோக்கி அவதூறு பரப்பும் விதமாக திமுக சார் அப்படிதானே சார் நீங்க அண்ணா திமுக பார்த்து பண்ணீங்க சார். ரூலிங் பார்ட்டி யார் இருந்தாலும் அதை எதிர்கொண்டு தான் சார் ஆகணும். ஏடிஎம்கேவை அந்த கஸ்டோடியல் டெத்தில் வந்து பெனிக்ஸ் ஜெயராஜ் 2 பேர் கஸ்டோடியல் டெத்தில் எவ்வளவு தூரம் பேசினாங்க, அது கரெக்ட்ன்ற நான். ஏன்னா ரூலிங் பார்ட்டி நீங்க அதை பதில் சொல்லி தான் ஆகணும். நடவடிக்கைகள் கன்வின்சிங்கா இருந்தா அந்த பிரச்சனைகள் வராது. அப்புறம் சிபிஐ விசாரணை பத்தி அவர் சொன்னார். சிபிஐ விசாரணை வந்ததால தான் எனக்கு தெரிஞ்ச அவங்க இன்னமும் பெயில்ல கூட வர முடியாம இருக்காங்க. நீங்க அதை பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அவங்க தான் விசாரிச்சாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு வேணும்னா சிபிஐ, வேணாம்னா சிபிஐ, அந்த ஆங்கிள் நான் சொல்லல. ஒரு நம்பகத்தன்மை வேணும். அதாவது வந்து அக்யூஸ்டே வந்து ஜட்ஜ் ஆக முடியாது. நீங்களே வந்து 6 பேர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, அவங்க அடிச்சாங்கன்றதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்குது. அப்ப அந்த கேஸை உங்களுக்கு உண்மையிலேயே வந்து இதோட பொலிட்டிக்கல் ஃபால் அவுட்டை நீங்க வந்து அவாய்ட் பண்ணணும்னா நான் அந்த ஆங்கிள் சொல்றேன். தவறு நடந்த ஏஜென்சி கொடுங்க. தவறு நடந்ததுனால தான சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அப்புறம் எப்படி உங்க மேல நம்பிக்கை வரும்? அதாவது 2 நாட்களாக ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸரோட அனுமதி இல்லாமலோ அல்லது அவரோட நாலேஜ் இல்லாமலோ 6 கான்ஸ்டபிள்ஸ் மட்டும் ஒருத்தரை வச்சுக்கிட்டு சுத்துறாங்கன்னா என்ன நடக்குது உங்க சிஸ்டத்துக்குள்ள? அப்ப இது எல்லாத்தையும் பேசும்போது ஆளுங்கட்சியை பேசுவாங்க, கவர்மெண்ட்டை கேட்பாங்க, முதலமைச்சரை கேள்வி கேட்க தான் செய்வாங்க. ஆகவே இது வந்து மலிவான அரசியல் என்பது ரொம்ப தவறானது. இந்த நேரத்தில் போலீஸ் ரிஃபார்ம்ஸை பத்தி பேசுறது ஆளும் கட்சியையும் அரசையும் காப்பாற்றுவதற்கான வேலை. அதற்கான நேரம் இது அல்ல. பொறுப்பேற்கணும், யார பொறுப்பாக்கணும், அந்த ரெண்டும் செய்யாம. What is the role of the sub inspector inspector without knowledge of the station office officer? எப்படி இந்த கான்ஸ்டபிள்ஸ் போய் விசாரிச்சிருக்காங்க? ஆறுமே கீழ்நிலை காவலர்களாக கீழ்நிலை காவலர்களா? ஏன் வாட் இஸ் த ரோல் ஆஃப் இன்ஸ்பெக்டர்? இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ஏன் ஸ்டேஷனுக்கு கொண்டு போல வித்தவுட் தேர் நாலேஜ் ஹவு தே கேன் இன்டராக்ட்? இவங்களுக்கு உத்தரவு போட்ட உயர் காவல்துறை அதிகாரி யார்? அவருக்கு தலைமைச் செயலகத்திலிருந்து ரெக்கமெண்ட் பண்ண அந்த உயர் அதிகாரி எந்த தகவலுமே தெரியும். ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க சார், டிஎஸ்பினா டிஎஸ்பி ஸ்பெஷல் பார்ட்டின்னு, திஸ் இஸ் ஹை ஹேண்டட் ஆஃப் இந்த ஸ்பெஷல் பார்ட்டிங்க. டிசினா டிசி கிட்ட ஒரு 4 பேர் ஸ்பெஷல் பார்ட்டின்னு மப்பில் தான் இருப்பாங்க. அவங்களுடைய ஹை ஹேண்டல்னால தான் இது மாதிரிலாம் நடக்குது சார். அவங்கள கண்ட்ரோல் பண்றதே கிடையாது. இவங்க தனிப்படை போலீஸார்னு சொல்றாங்க. அதான் தனிப்படைனா ஸ்பெஷல் பார்ட்டி சார். இவங்க ஒன்று தனியாக வச்சுக்கின்னு இங்கே என்ன நடக்குதுன்றதை பண்ணுறதுக்காக தே ஆர் ஹையர்னஸ் ஆஃப் ஸ்பெஷல் பார்ட்டி. வித்தவுட் their knowledge they will go and pick up the persons interrogating. இது அந்த உள்ளூர் பகுதியில் இருக்கிற காவல் நிலையத்திற்கு கூட இவங்க தகவல் சொல்ல வேண்டியது இல்லை, தேவையில்லை. இப்போ டிசி ஸ்பெஷல் பார்ட்டினா அவனே போய் பிடிப்பான், கொள்ளுவான், அடிப்பான், பண்ணுவான், இன்ட்ராகேட் பண்ணுவான். அந்த மாவட்டத்துக்குள்ள இவங்க எங்க வேணா போய் பண்றது ஹையர்னஸ் கண்ட்ரோலே கிடையாது. அதனால கண்ட்ரோலர்னால தான் இது மாதிரி ஆகுது சார். செந்தில், இதுல பொறுப்பேற்கணும், யாரையாவது பொறுப்பாக்கணும், பொறுப்பேற்றுக்கிட்டு அரசு பொறுப்பேற்றுக்கணும். அப்ப இவர் தான் தவறு செய்தார் அப்படின்றத பொறுப்பாக்கணும். இதுல ரிஃபார்ம்ஸ் பத்தி பேசுறதும், காலகாலமா இந்த இது நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்றதும், இல்ல ஒப்பீடுகள் செய்வதும் இந்த அரசை தப்ப வைக்கக்கூடிய முயற்சின்னு சொன்னார். அகைன் நான் சொல்றேன், என்ன செஞ்சா திருப்தி ஆவீங்கன்னு சொல்லுங்க, அதை எல்லாரும் செய்யலாம். அதான் சிபிஐ விசாரணைக்கு அதை மாத்துறது பொறுப்பே நாங்க சரியா இருக்கோம். அரசு அரசுல யார் பேசணும்? முதல்வர் பேசணும், அதான் பொறுப்பு காவல்துறை. அதைத்தான் நானும் சொன்னேன். எனக்கு புரியல, நான் பேசுறது திருப்பி ஒரு ரிப்பீட் போட்டு கேட்க சொல்லுங்க மணியை. நான் 2 விஷயமா பேசினேன். இனி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறதுல நான் ரிஃபார்ம்ஸை பத்தி பேசினேன். நடந்ததுக்கு அரசு பொறுப்பே இருக்கணும், அரசு நோக்கி எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கணும், எல்லாத்தையும் சொன்னேன். இப்போ நான் இப்படி சொல்றேன், இந்த லாக்அப் டெத்தில் 3 பேரை அடிச்சு கொண்டாங்க நான் சொல்றேன். மணி ஆமாம் பாரா, அது பொய்ன்னு சொல்லுவார்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க ஃபேக்கா ஒரு கார்டு போட்டீங்கன்னா அது பொய்ன்னு சொல்றேன், அவ்வளவுதான். அதை இந்த டயத்தில் பேசவே கூடாதா? அது எதிர்க்கட்சிகள் அப்படிதான் பண்ணணும். எதிர்க்கட்சிகளுக்கு பிரிவிலேஜ் உண்டா இந்த மாதிரி டயத்தில்? இது திமுக பண்ணாலும் தப்பு தானேங்கிறேன் நான். அதை நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். நான் திருப்பி சொல்றேன், ஜெயராஜ் பெனிக்ஸ் மரண வழக்க திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் போது எப்படி ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸ் நான் திருப்பி கொஞ்சம் நினைவுபடுத்துங்களேன். டேட் டயத்தோட நினைவுபடுத்துமா உங்களுக்கு? இது என்னைக்கு நடந்துச்சுன்னு யாரையா டேட்டோட சொல்லுங்க. டயத்தோட என்னைக்கு நடந்துச்சு? 27ஆம் தேதி. என்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க? என்னைக்கு அவர் இறக்குறாரு? என்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க? ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்குக்கு என்ன நடந்துச்சு? நான் திருப்பி ஒப்பீட்டுக்குள்ள போல, நீங்க பேசணும்னால சொல்றேன் சார். 4 நாளா சாத்தாங்குளத்தில் பெரும் போராட்டம், வியாபாரிகள். நீதிமன்றம் தானாக முன் வந்து வழக்கு எடுத்துச்சு. ஒரு முதலமைச்சர் கொஞ்சமும் பொறுப்பின்றி மூச்சு திணறலில் இறந்தார்கள் நீதிமன்றம் கண்டிச்சது. அதுக்கப்புறம் நீதிமன்றம் ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அனுப்புது, அவரை இவங்க மிரட்டினாங்க.
சோ அப்ப கேள்வி எழுப்பப்படுச்சு. இப்பவும் நான் சொல்றேன், இப்பவும் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பதை நான் வரவேற்கிறேன். திருப்பி சொல்றேன், அதை சொல்றதுனால இங்க ஏன் கேள்வி எழுப்புறீங்கன்னு நான் கேட்கல. ஆனா ஒரே வார்த்தை ஒரு கேள்விதான் மணி. அதுல இந்த 6 காவலர்களையும் தப்ப வைக்கும் முயற்சி இங்க நடப்பதாக சந்தேகிக்க வேண்டியதா இருக்கா? நான் அப்படி சொல்லல. இது நான் திரும்பவும் சொல்றேன், நான் இதை கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கல் ஆங்கிள் பாக்குறேன். எலெக்ஷன்ஸ் 8 மாசத்துல இருக்கணும் பொழுது நீங்க உங்களுடைய ஸ்டேட் போலீஸ் இதுல இன்வால்வ்டு பொழுது வித் ஒன் ஸ்ட்ரோக் யூ கேன் சால்வ் த ப்ராப்ளம். இதுல அவர் செந்தில் சொல்ற மாதிரி ஃபேக் கார்டு போறாங்க, அதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. எல்லா காலத்திலயும் நடக்கும். நீங்க ஆக்ஷனை பத்தி பேசும்போது ரியாக்ஷனுக்கு போறீங்க. 27, 28 வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இறக்குறாரு, ஒரு நாள்லயே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நல்லது, அதோட நிக்குதுல. அடுத்து என்ன? இல்ல சார், போஸ்ட்மார்ட்டம் ஒரு மணி சார், ஓகே ப்ளீஸ். அதாவது அடுத்து என்ன என்ன சொல்றேன், இதுல சம்பந்தப்பட்ட சஸ்பெண்ட் ஆன அதிகாரிகளுக்கும் நியாயம் வேணும்னா ஒரு ஃபேர் என்கொயரி நமக்கு. அவர் சார் வந்துட்டார், சுமன் சார் வந்துட்டார். சார், உங்களுடைய தொலைபேசி இணைப்புல சரியா இல்லாதனால பேச முடியல. அரசு சரியான திசை நோக்கி நகரதா நினைக்கிறீங்களா, இல்ல சிபிஐ விசாரணை மாதிரியான நடவடிக்கைகளுக்கு போகணும்னு திரு மணி வலியுறுத்துறார், அது மாதிரியான இன்னும் போதாமைகள் இருக்கிறதா நினைக்கிறீங்க? இல்ல, முதல்ல யார் இதற்கு பொறுப்பு அப்படிங்கறத நம்ம பிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ஆட்சியில முதலமைச்சர் தான் பொறுப்பு. ஆனா இந்த ஆட்சியில இந்த கான்ஸ்டபிள் பொறுப்பு, இல்லைன்னா இந்த சப் இன்ஸ்பெக்டர் பொறுப்பு. இதுதான் வித்தியாசம். இது மீடியாலையும் அப்படிதான் இருக்கு. இங்க நிகழ்ச்சியில பேசுற பெரும்பாலான நபர்களும் அதே கருத்து தான் சொல்றாங்க. மன்னிக்கணும். ஏன்னா you cannot have two different rules. யார் ஆட்சியில் இருந்தாலும் யார் பொறுப்பு என்றால் the buck stops at the top. அதுதான் ஆங்கிலத்துல. அது முந்தைய ஆட்சியில முதலமைச்சர் பொறுப்பாக இருந்தால் இந்த ஆட்சியில முதலமைச்சர் தான் பொறுப்பு. இதுல என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? எனக்கு அது புரியவே இல்லை. எனக்கு அந்த லாஜிக். கீழ் மட்டத்துல போலீஸ் இப்படி நடந்துக்கிறாங்க, போலீஸ் எப்பவுமே இப்படிதான் நடந்துட்டு இருக்காங்க, அது எல்லாரும் ஏத்துக்கிறது தானே. அது என்ன திடீர்னு இப்ப அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அவர்களை பக்குவப்படுத்தணும்? என்ன இல்லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட். வேர் டஸ் தி பக் ஸ்டாப்? அங்க 25 ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் வழக்குல ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். இங்க இருங்க கார்த்திகேயன் 28 நிமிஷம் முதல் ரவுண்ட்ல நான் வாயை திறக்காம இருந்தேன். இப்ப நான் பேசுற 3வது சென்டென்ஸ்ல நீங்க இன்டரப்ட் பண்றீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். நான் ஒன்னு கேட்கிறேன். இந்த அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்ன் இதுல இருக்கு. பல்பீர் சிங் என்ன இப்ப பொறுப்புல இருக்காரா இல்லையா? ஏன் பொறுப்பில் இருக்கிறார்? நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டு விட்டதா? அவரு எதுக்காக சஸ்பெண்ட் பண்ணீங்க? யார் ரிவோக் பண்ணது சஸ்பென்ஷன்? யார் ரிவோக் பண்ணாங்க? மோடி அரசு ரிவோக் பண்ணாங்களா? இல்ல நீதிமன்றம் சொல்லிச்சா உடனே இவருக்கு பொறுப்பு திருப்பியும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களா? அடுத்தது அருணா ஜெகதீசன் குழு ஸ்டெர்லைட் போராட்டம் நடைபெற்று 12 உயிர்கள் பறிபோகணும். என்ன சொன்னாங்க முதலமைச்சர்? அப்போ முதலமைச்சர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு சரியான குற்றச்சாட்டு. ஏன்னா the buck stops with him. இன்னைக்கு என்ன இருக்கு? அதுல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எவ்வளவு பேருங்க இப்போ தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க? ஒரு லிஸ்ட் கொடுங்க, எனக்கு லிஸ்ட் கொடுங்க கார்த்திகேயன். நீங்க லிஸ்ட் கொடுத்து இவ்வளவு டேட்டா கொடுத்தீங்க இல்லையா? சைலேஷ் குமார் யாதவ் ப்ரொமோஷன் யார் கொடுத்தாங்க? ராஜேஷ் தாஸ். என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். எந்த அரசாங்கம் அவரை ரிட்டையர் பண்ண விட்டுச்சு? ஏங்க, ஒரு நபர் 300 ஐபிஎஸ் ஆபீசர் அக்யூஸ் பண்ணிருக்காங்க. அதில் உண்மை இருக்கிறது என்று நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதுக்கு அவர் சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே வாங்கியிருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அவர் he has retired honorably. It's a pattern. 300 பேர் ஜனவரி 1 அக்டோபர் 20 25 வரை 2024 தமிழகத்துல 300 நபர்கள் காவல் நிலைய கழிவறையில் வழுக்கி விழுந்து எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் ஆர்டிஐல கொடுக்குறாங்க. என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? நீதிமன்றமும் பொறுப்பு தான், இதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. நீதிமன்றத்துக்கு தெரியாதா? எப்படிங்க? அப்போ நான் ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் கேட்கிறேன். 300 பேர் அக்யூஸ்ட் வழுக்கி விடறாங்க. அதே பாத்ரூம்ல எப்படி காவலர்கள் வழுக்கி விடுறது இல்ல? அது என்ன மாதிரி அது பாத்ரூம்ல அந்த ஃப்ளோர் இருக்குங்கிறது நிச்சயமா ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் இல்லையா? அட்லீஸ்ட் நீதிமன்றம் அதையாவது பரிசீலிக்கலாம் இல்லையா? நான் கேட்பது இது ஒரு சிஸ்டமேட்டிக் பேட்டர்னுங்க. நீதிமன்றமும் கேட்டிருக்க அந்த கேள்வி. நீதிமன்றமும் கேட்டிருக்க அந்த கேள்வி. 4 காவலர்கள் மீது நீங்கள் மர்டர் சார்ஜை கொண்டு டிஸ்மிஸ் பண்ணீங்கன்னா ஒரு பயம் வரும். நிச்சயமாக ஓஹோ நடவடிக்கை பாயும் நம் மீது அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு ஹெசிடேஷன் இருக்கு.
இங்கு 24 பேர் இறந்திருக்கிறாங்க. 24 பேர் கஸ்டோடியல் டெத்ல கிட்டத்தட்ட எவ்வளவு விசாரணைக்கு பிறகு பணி நீக்கம் செய்ய முடியுமா? காவலர்கள் எவ்வளவு ஒரு நிமிஷம் ஏதாவது ஒரு உரையாடலா பதில் சொல்லுங்களேன். இல்ல சார், ஒரு உரையாடலா போலாம். நீங்க இல்ல கரெக்ட் சார், நீங்க பேசுறீங்க எல்லா டிபேட்லயும் கரெக்ட். இல்ல ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சுமன் சார் ஒரு நிமிஷம் அலோ பண்ணுங்க. இல்ல என்ன அலோ பண்ணுங்க நீங்க. இல்ல ஒரு நிமிஷம் உங்களுடைய இல்ல சார், ஒரு நிமிஷம் சார் என்ன அலோ பண்ணுங்க. இல்ல சுமன் சார் ப்ளீஸ் இல்ல நீங்க அலோ பண்ணுங்க. நீங்க நோக்கம் கற்பிக்காதீங்க ப்ளீஸ். அலோ மீ. நான் என்ன சொல்றேன்றத என்ன அலோ பண்ணுங்க, அப்புறமா நீங்க சொல்லுங்க. உங்களுடைய தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டு அதனால அதை சரி செய்ய முடியாம ஒரு நிமிஷம் சார் இல்ல சுமன் சார் இல்ல சுமன் சார் ஒரு நிமிஷம் இல்ல நீங்க ஒரு நிமிஷம் சார் நீங்க பல நாட்கள் விருந்தினரா வந்திருக்கீங்க. பல நாட்கள் இல்ல ஒரு நிமிஷம் சார், பல நாட்கள் நீங்க விருந்தினரா வந்திருக்கீங்க. எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்க போதுமான நேரம் எடுத்து சொல்ல போனா மற்ற விருந்தினர்களை விட அதிகமான நேரம் கொடுத்தலாம் நிறைய நேரம் வாங்கியிருக்கோம். ஒரே ஒரு கேள்வியை எடுத்துக்கங்க. 2-3 விஷயம் நீங்கள் பேசுனதுல இருந்து ஒரு கேள்வியை எடுத்துக்கிட்டு பதில் சொல்லுங்க. இது உரையாடலா இருக்கட்டும். இந்த விவாதம் ஒண்ணு கடந்த நிகழ்வுல பெனிக்ஸ் இதுல அவருடைய தந்தை விவகாரத்துல, இறப்பு விவகாரத்துல முதல்வர் அதுக்கு பொறுப்பேற்கல. ஆனா இங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாரு திரு செந்தில்வேல். ரெண்டாவது விவகாரம், ரெண்டாவது விஷயம், இப்ப இந்த காவலரை உடனே பணி நீக்க செய்யணும்னு சொல்றீங்க இல்லையா, அது சட்டத்துல சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்ல நீதிமன்ற விசாரணை பணி நீக்கம் இல்லைங்க. பல்பீர் சிங் கேஸ்ல விசாரணை குழு அமைக்கப்பட்டது. அமுதா ஐஏஎஸ் தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டது. அவர் மீது குற்றச்சாட்டுகள் உண்மை என்று தெரிவிக்கப்பட்டது. அவரை ரீஇன்ஸ்டேட் பண்றீங்க இல்ல சார்? என்ன அது கேட்போம் சார். இந்த விஷயத்துல நீங்க ஏதோ இன்னைக்கு காலையிலேயே இவர்கள் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கற பாயிண்ட் இல்ல. கடந்த ட்ராக் ரெக்கார்டை வச்சு சொல்றேன் நான். சரிங்க, எடப்பாடி பழனிசாமி சாத்தாங்குளம் கேஸ்ல சொன்னாரு. இப்ப இந்த 24 கேசஸ் மொத்த கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. இப்ப 24 கேஸ்ல யாரும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியாது எவ்வளவு காவலர்கள் இந்த 24 கஸ்டோடியல் டெத்துக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேருக்கு நீதிமன்றத்துல வழக்கு நடக்குது, சஸ்பென்ஷன் பண்ணிருக்காங்க, நீதிமன்றத்துல வழக்கு நடக்குது. அப்ப அந்த எல்லாருமே தொடர்ந்து சஸ்பென்ஷன். அப்ப ஏன் ஏஎஸ்பியே நீங்க ரீஇன்ஸ்டேட் பண்ணீங்க? சரி, எனக்கு தெரியாம கேக்குறேன். ஓகே சார், ஓகே நம்ம கேட்போம் சார். இல்ல சார், கேள்வி கேட்டுட்டு இருந்தா சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகிட்ட விளக்கம் தானே பெறணும். கிருஷ்ணமூர்த்தி சார் அவர் கேட்கறது உயர் அதிகாரிகளோ இல்ல கீழ்நிலை அதிகாரிகளோ தவறு செய்கிற போது சஸ்பென்ஷன் ஒரு நடவடிக்கைக்கு உள்ளாகிறாங்களே தவிர இறுதியாக மற்றவர்களுக்கு பாடம் சொல்ற மாதிரி நிரந்தரமாக அவங்க பணியை விட்டு நீக்கப்படுறதில்லை. இனிமே அவங்க காவல்துறை பணிக்கே உகந்தவர்கள் அல்லன்னு ஒரு நடவடிக்கையே எடுக்கிறதில்லை. எடுத்தாதான் அவங்களுக்கும் பயம் இருக்கும், மற்றவர்களுக்கும் பயம் இருக்கும். இது 25 வரைக்கும் போயிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது காவல் நிலையம் மலருங்க. அவர் மாதிரி பல்பீர் சிங் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு அவர் கேட்டார். அறிக்கைகள்லாம் அப்படியே இருக்கே அப்படின்னு. அப்போ காவல்துறையை காப்பாற்றும் நோக்கம் அரசுக்கு இருக்கா? அவங்களை இணக்கமா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அரசுக்கு இருக்கான்றது சொல்ல சார் நானு. ஆனா பார்ஷியாலிட்டி இருக்கு சார். ஒரு கீழகிற அதிகாரி ஒரு தப்பு பண்ணான்னா அவனுக்கு ஒரு மாதிரி தண்டனை, மேலே உயர் அதிகாரிகள் பண்ணுறாங்கன்னா ஒரு தவறு பண்ணுறாங்கன்னா அது ஒரு விதமான தண்டனை. அதை மாதிரியான பார்ஷியாலிட்டி அவர் சொல்றது கரெக்ட் இருக்க தான் செய்யுது. அதுல பாரபட்சமான நடவடிக்கை இருக்கு. இப்ப ஒரு விசாரிச்சு கொலை வழக்கு பதிவு பண்ணி பணி நீக்கம் பண்ணலான்றார்ல, அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா இல்ல நீதிமன்ற விசாரணை பண்ணி இவங்களால தான் இந்த காஸ் ஆஃப் த டெத் இந்த காவலால் தான் ஆச்சுன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்ததுன்னா அதுக்கப்புறம் கொலை குற்றம் வழக்கு பண்ணி நடவடிக்கை எடுக்கலாம். நீதிமன்ற அறிவுறுத்தல் படி தான் செய்ய முடியும். இல்ல நீதிமன்ற விசாரிக்கும் போது தெரியுமா சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வாட் இஸ் தி காஸ் ஆஃப் டெத்ன்றது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயே உங்களுக்கு தெரியும். அத பேஸ்ல அந்த அறிக்கை வந்த பிறகு செய்ய முடியும். நீங்க ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி அப்பாயிண்ட் பண்ணீங்க தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கு, எவ்வளவு பேர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கீங்க நீங்க சொல்லுங்க. அந்த குழு, அந்த அருணா ஜெகதீசன் குழு கொடுத்த ஃபைண்டிங்ஸ் எல்லாம் தப்பா பொய்யா? இல்ல நீங்க ஐ எம் ஆஸ்கிங், எனக்கு தெரியாம கேக்குறேன் கார்த்திகேயன். நீங்க ஒரு நபர் அதுல ஒரு ப்ரொமோஷன் கொடுத்திருக்கீங்க. Man who has been indicted by a commission of inquiry appointed by the government has been given a promotion. அப்ப என்ன சிக்னல் மத்தவங்களுக்கு வரும்? ஒண்ணும் கிடையாதுங்க. யார அடிச்சு என்ன பண்ணாலும் 2 மாசம் 3 மாசம் சஸ்பென்ஷன்,
கொஞ்சம் மீடியா அட்டென்ஷன் அந்த கேஸ்க்கு அப்புறம் போன அப்புறம் திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்ணுவாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இது நம்மள எதுவும் பாதிக்காது, ரிட்டையர்மெண்ட்டை பாதிக்காது, ப்ரொமோஷனை பாதிக்காது, பென்ஷனை பாதிக்காது, எதுவுமே பாதிக்காது. அந்த 2 மாசம் ஒரு பிரச்சனை இருக்கும், அதுக்கப்புறம் சரியா போயிடும். அதே மாதிரி கீழ்நிலையில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு வேற ஒரு ரூல் இருக்கு. அது ஐயா ரொம்ப கிளியரா சொன்னார். ஐபிஎஸ் என்று வரும்போது ஐபிஎஸ் ஐஏஎஸ் வந்து சட்டத்துக்கு இணக்கமா வச்சுக்கணும்னு விரும்புது. சட்டம் வந்து அவங்களுக்கு ஈக்குவலா எல்லாருக்கும் பொருந்துவது போல் பொருந்துவதில்லை. பல்வீர் சிங் கேஸ்ல அவங்க லெட்டர் எழுதுறாங்க, we are concerned about it. என்ன கன்சர்ன்? பல்வீர் சிங் என்ன சித்திரவதை செய்யப்பட்டாரா? இல்லையே. ஐபிஎஸ் அசோசியேஷன் எழுதுறாங்க லெட்டர், இந்த மாதிரி அவரை வந்து நியாயமா நடத்தணும். திரு செந்தில், காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்கிற போது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு அவங்க கிட்ட ஒரு இணக்கமான போக்கை கையாளவே விரும்புது. அதான் திரு பல்பீர் சிங் மீதான நடவடிக்கை மேற்கொண்டு வரல. திரு சைலேஷ்குமார் யாதவ் துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் அதில் அவர் ப்ரமோஷன் கொடுக்கப்பட்டது. ராஜேஷ்குமார் தாஸ் வந்து அவர் ரிட்டையர் ஆகிறாரு, எந்த விதமான நடவடிக்கைக்குமே உள்ளாகாம பட்டியல் போட்டார். அஃப்கோர்ஸ் இதில் 2-3 விஷயமா பிரித்து பேசலாம். நான் திருப்பி சொல்கிறேன், ஒரு தோற்றத்தை திருப்பி ஏற்படுத்த முயற்சி செய்வது அப்படிங்கிறது பொருத்தமற்றது. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக திருப்பி சொல்கிறேன், இதற்கு முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும், இந்த ஆட்சி பொறுப்பேற்க வேண்டும் என்பதில் முதல் சுற்றுலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா இவங்க கடந்த ஆட்சி அதுக்கு நீங்க கேள்வி கேட்டதுனால நான் சொல்றேன், இந்த ஆட்சி காவலர்னு முடிச்சிடுறீங்க. அப்படிலாம் முடிக்கவே இல்லை. யார் முடிச்சா சார்? 2 விஷயம். நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நாளைக்கே நான் 6 பேரையும் தூக்கில போடணுமா, இல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து விசாரித்து நீதிமன்றத்தின் மூலம் தண்டனை பெறணுமா? என்ன சார் செய்யணும்னு சொல்லுங்க சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன வரல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற வழக்குல அந்த வாதத்துல இங்க இருக்கக்கூடிய மற்ற 3 விருந்தினர்களோடு நானும் உடன்படுறேன். ரைட், தெளிவு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஏதாவது கிளாரிட்டிக்கு வாங்களேன். இன்னைக்கு என்ன செய்யணும் இந்த அரசு, நீங்க கரெக்டா சொல்லுங்க. இல்ல இதற்கு முன்பு காவல்துறை அதிகாரிகள் மீதான நடவடிக்கை பல்வீர் சிங் வழக்கு சொன்னார்ல சார். சுமன் சார் நீங்க பேசும்போது நான் குறிக்கல சார், ப்ளீஸ். நீங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். பல்வீர் சிங் வழக்கு சொல்றாரு. பல்வீர் சிங் வழக்கு என்ன நடந்துருச்சு? அமுதா ஐஏஎஸோட ஒரு நபர் ஆணையம் ரிப்போர்ட் என்னன்னு கேட்டாரு. அது கிரிமினல் வழக்கு. எஸ், அங்க குற்றம் நடந்தது உண்மை அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. வழக்கு திருநெல்வேலியில் ஸ்பெஷல் கோர்ட்ல மனித உரிமை நீதிமன்றத்தில் பெண்டிங்ல இருக்குது. சிவில் சர்வீஸ் ரூல்ஸ் படி அவருடைய சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணது யூனியன் கவர்மெண்ட். 6 மாதத்துக்கு மேல சஸ்பென்ஷன் நீடிக்கப்பட்டு நீங்க வழக்கும் நீடிக்குது. வழக்குல தீர்வு வரலன்னு சொன்னா சிவில் சர்வீஸ் ரூல்ஸ் படி அந்த சஸ்பென்ஷனை ரிவோக் பண்றாங்க. அது யூனியன் கவர்மெண்ட் பண்ணது. அமுதா ஐஏஎஸோட ரிப்போர்ட் என்ன? ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டாங்க. வழக்கு கோர்ட்ல பெண்டிங்ல இருக்குது. இப்ப நீதிமன்றத்தில் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க செய்யவே இல்லை. அவர் எப்படி ஜாயின் பண்ணாருன்னு கேட்டா நான் தான் சொல்றேன் சார். சைலேஷ்குமார் யாதவ் அதுதான் சொல்றேன். நீங்க இல்ல எஸ், ஒரு நிமிஷம். எஸ், அது கண்டிக்கத்தக்கது. நான் திருப்பி சொல்றேன், நீங்க கேஸ் டு கேஸா பேசுங்கிறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியல. கேஸ் டு கேஸா பேசுங்க. சைலேஷ்குமார் யாதவ் நீங்க பேசுனீங்க, நான் எஸ் ஐ அக்ரி வித் யூ. அதை நீங்க கொஸ்டின் பண்ணுங்க, நானும் உங்களோட சேர்ந்து. ஆனா எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்ல சேர்க்கறது இருக்குல்ல, அங்கதான் நான் சொல்றேன். நீங்க ஒரு குற்றத்தை வைத்து நீங்க வந்து இப்போ இது ஃபேக்னு கூட சொல்ல மாட்டேன். இது நான் ஃபேக்கா சொன்னாங்கன்னு சொல்ல. இதுல நீங்க இதை எப்படி எடுத்துக்கிறது? உண்மைக்கு மாறான தகவல் எடுத்துக்கலாமா? அது போன்ற குற்றச்சாட்டுகளை வைக்கின்ற பொழுது என்ன பதில் சொல்லுவீங்க? இப்ப இதுதான் உண்மை நான் சொன்னேன்னா இது அரசுக்கு ஆதரவான குரலா? இது அரசுக்கு ஆதரவான குரல். இதெல்லாம் ஃபேக்ட். பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு அரசு என்ன நடவடிக்கை எடுக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்த்துட்டு பேசணும்னு சொல்றாரு திரு சுமந்த். மன்னிக்கணும், கரெக்ட். யாருமே வந்து இப்பவே வந்து நாளை காலையிலேயே அவங்களை தூக்கில இடணும்னு யாரும் சொல்லல. ஆனால் நடவடிக்கை என்பது ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது நமக்கு நிச்சயமா தெரியணும். அது நமக்கு தெரியலையே. இப்போ என்ன நடவடிக்கை ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கிறது, இவர்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. 6 பேர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க சார். ஒரே ஒரு நிமிஷம், உங்க ஆடியோ விட்டு வருது. இல்ல இந்த 6 பேர் மீது என்ன நடவடிக்கை? ஒரு நிமிஷம். 6 பேர் மீது நாளைக்கோ நாளை மறுநாளோ பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்தால் நிச்சயமாக இந்த கேஸ் வந்து ஒரு மர்டர் கேஸ். இட்ஸ் தேர் இஸ் எவிடன்ஸ் தட் தேர் ஹஸ் பீன் இன்ஜுரி. அது வந்து இன்னைக்கு மீடியால எக்ஸ்டென்சிவா ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. 20 இடத்தில் இன்ஜுரிஸ் இருக்கு எல்லாம். அது அபிஷியல் ரிப்போர்ட் வரணும். வந்த அப்புறம் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த கேஸ் வந்து இட் ஷுட் பி சேஞ்ச். அதற்கு பிறகு விசாரணை இன்டர்னல் என்கொயரியில என்ன தெரிய வருதோ நிச்சயமாக அவர்கள் மீது நடவடிக்கை. வெறும் சஸ்பென்ஷன் ஃபார் 1 month or 2 months. 2வது விஷயம், பல்வீர் சிங் உடைய
பல்வீர் சிங் சஸ்பென்ஷன் வாஸ் ரிவோக்ட் பை தி தமிழ்நாடு கவர்மெண்ட். Sir, இல்ல, sir. முன்னாடி Sorry, இந்த ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். தமிழ்நாடு கவர்மெண்ட் பல கேசஸ்ல முன்னாடி இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதலாம், சேயிங் தட் திஸ் ஆபீசர் ஷுட் நாட் பி ரீஇன்ஸ்டேட்டட். இந்த மாதிரி நடவடிக்கை ஏதாவது எடுக்கப்பட்டிருக்கிறதா? எதுவுமே இல்ல. ராஜேஷ் தாஸ் யார் ரிட்டையர் பண்ண அலோவ் பண்ண வச்சாங்க? எந்த கவர்மெண்ட் ரிட்டையர் பண்ண வச்சது? அவர் வந்து ஒரு மாதம் தான் இருக்கு. அவர் என்ன நோக்கம் அரசாங்கத்துக்கு? அதுக்கு ஒரு மாதம் அது வந்து பனிஷ்மெண்ட் மாதிரி காட்டுறாங்க. அதாவது அவர் வந்து முன்கூட்டியே ரிட்டையர் ஆகுது ஒரு மாசம் முன்னாடி, நாட் ரொம்ப ஒரு வருஷம் முன்னாடி இல்ல, ஒரு மாதம் முன்னாடி. இப்ப அவருக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கா இல்லையா? அவர் வந்து லோவர் கோர்ட்ல கன்விக்ட் ஆனவர். இப்ப சொல்லுங்க. சரி, பாப்போம். பிரேத பரிசோதனை அறிக்கை வரட்டும். அந்த அடிப்படையில் அந்த 6 பேர் மீது என்ன நடவடிக்கை? ஒரே ஒரு வார்த்தை தான். தி ஆல் இந்தியா சர்வீசஸ் டிசிப்ளின் அண்ட் அப்பீல் ரூல்ஸ் 1969 தெளிவா சொல்லிக்கிறது. I have the அவரு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பீல் பண்ண முடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுதான் சொல்றேன். நீ நேரம் முடிச்சீனா அது ரூபாய் இல்ல நேரம் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பீல் பண்ணிர முடியும் சார். சரி சார், நம்ம சொல்றத நம்பாதீங்க. நீங்களே பாத்துக்கங்க. டிஎன் கவர்மெண்ட் ரீஇன்ஸ்டேட்ஸ் பல்வீர் சிங். Please go and see it. ஓகே, நம்ம பாப்போம். 6 பேருடைய பிரேத பரிசோதனை வந்த பிறகு இந்த 6 பேர் மீதான நடவடிக்கை என்ன இருக்கு அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறுகிறது. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான்